அற்புதமாக சொன்னாங்க. அதுதான் அந்த வரிகளை எனக்கு கேட்கும்போது இது மக்களோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளணும், பேசணுங்கிற ஒரு ஆசை வந்தது, ஒரு எண்ணம் வந்தது. என்ன காரணம்னா, அந்த வரிகள் நம்மை அவ்வளவு தொலைக்கு ஒரு 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 உத்தியோகத்தை ஏற்படுத்தியது, ஒரு புஷ் பண்ணுச்சு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. ஆமா சார், யாராவது நம்முடைய வாழ்க்கை இப்படியே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்காம இருப்போமா? ஹாப்பியா இருக்கும் தான் நினைப்போம். வருத்தமும் வேதனையுமா இருக்கும், கடுமையானதாக இருக்கும், வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும், சகித்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை மனிதன் வாழ்வதற்குத்தான். ஆனால் அதே வாழ்க்கை நம்மை சின்னாபின்னமாக்குகிறது என்றால் மிகப்பெரிய கடுமையான வேதனையை கொடுத்துடும். பொருளாதாரம் இப்போ பாருங்க, இந்த வீடியோ போட்டு நான் பேச ஆரம்பிச்சுக்கலாம், எவ்வளவு போன் கால் வரும். பேசாமல் இருந்து நினைச்சா ஒரு போன் வராது. எதையாவது ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா நிறைய போன் கால் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நாம் தாண்டி போகணும். வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். பொருளாதாரத்தில் நாம் எதையாவது சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல். ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதை முன்கூட்டியே யோசிப்போம் பல தடவை. இதை பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம்னு யாரும் சொன்னாலும் கேட்காம போய் பண்ணுவோம். அப்போ எதிர்பாராத சரிவுகளும் உண்டு, எதிர்பாராத வளர்ச்சிகளும் உண்டு. அப்போ நம்ம ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வணக்கம்டா மாப்பிள்ள, குட் பின் பிரைட், வணக்கம் வணக்கம். ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் வாழணும், அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாழும்போது யாருக்கும் கெடுதலோ கொடுமைகளோ வருத்தத்தையோ செஞ்சிடாதீங்க. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க. அது நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை கண்டிப்பாக முன்னேற்றும். யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் வேணாம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருவர் ஏமாற்றிட்டா அந்த ஏமாந்தவர் படுற வேதனை இருக்கு இல்லையா, கடுமையானதாக இருக்குங்க. ஒருத்தர் ஒரு பயணத்தில் போகிறாரு, ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ கீழே போட்டார். அது ஒரு தேவைக்காக அந்த பணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ அந்த பணம் இல்லை, அவர் பொருள் வாங்க முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல. அதனுடைய தவிப்பு வேதனை எப்படி இருக்கும்? கடுமையானதாக இருக்கும். யார்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவ்வளவு வலியோடு இருப்பார். ஆக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனவருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. வலியும் வேதனையும் எவ்வளவு கடுமையானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மோசமானது ஒரு பொருளை இழப்பதும், ஒரு பொருளை இழந்து தவிப்பதும் மிக கடுமையானதாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க, ஜெயிக்கணும்னு நினைங்க, அதில் தப்பு இல்லை. தோற்று போகணும்னு நம்ம நினைக்க வேண்டாம், ஜெயிக்கணும். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுறோம், இது நிலைஞ்சா இப்படியே நமக்கு டாப் லெவலில் போகும்னு நினைக்கவே கூடாது. என்றைக்கு வேணும்னாலும் அது சறுக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்வார், ஒரு நகர நண்பர் சொல்வார். கிடைக்கக்கூடிய லாபத்தில் 3 பங்கு வச்சுக்கணும், 1 பங்கை சேமிக்கணும், 1 பங்கை பிஸ்னஸ்க்காக ஒதுக்கணும், 1 பங்கை வீட்டு செலவுக்காக வச்சுக்கணும். அப்பத்தான் நாம் சரிவு ஏற்படுகிற போது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு அவர் சொல்வார். என்ன சொல்வார்னா, கிடைக்கிற லாபத்தை அப்படித்தான் பிரிக்கணும். மொத்தமாக பிஸ்னஸ்லையும் போட்டுறாதீங்க, மொத்தமாக எடுத்து செலவச்சிடாதீங்க. கிடைக்கிற காசில் ஒரு பகுதி பிஸ்னஸுக்கு போடுங்க, ஒரு பகுதியை குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க, ஒரு பகுதியை சேவிங் பண்ணுங்க அப்படிம்பார். இது உங்கள் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படுகிற போதோ, ஒரு பிரச்சனைகள் வருகிற போதோ, ஒரு தொய்வு ஏற்படுகிற போதோ உங்களை அது காப்பாற்றும் அப்படின்னு